தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Moto Edge 50 Fusion 25,000 பட்ஜெட்ல ஏற்கனவே மார்க்கெட்ல நிறைய சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டையில புதுசா சண்டை செய்ய வந்திருக்காரு நம்ம மோட்டோ. எப்படி இருக்கு, என்ன இருக்கு, உண்மையிலே ஒர்த்தா இருக்கா அந்த போட்டியிலன்றத பார்க்கலாம். இவங்க தாங்க உண்மையாவே பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் அதே மாதிரி தெரியுது அண்ட் உண்மையாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் சிங்கிள் பேக்லாம் வரல, நல்ல ஃபேமிலி பேக்கை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நறுமணம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல அதே மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் ஃபோன் இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த கலர். மொபைலை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதனால் தனியாக வச்சிடலாம். ஒரு செமி டிரான்ஸ்பரண்டான ஹார்ட் கேஸை கொடுத்துருக்காங்க அண்ட் இது மொபைலுடைய கலர்லேயே இருக்குது. அதுதான் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்குமே வந்து கொடுக்குது. நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ் இருக்குது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின்னும் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் இருக்குது அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே வச்சிருக்காங்க. இந்த வீடியோ நம்ம Moto Edge 50 Fusion பற்றி மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. இந்த ஃபோனை இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபோன் கூடயுமே சேர்த்து கம்பேர் பண்ண போகிறோம். கேமரா சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மொத்தமாக 3 கலரில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலர். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்க வச்சிருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷ்மெல்லோ ப்ளூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹாட் பிங்க்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃபாரஸ்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலருமே இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ப்ளூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது மட்டும் வந்து வீகன் லெதர் வராது. மற்ற ரெண்டு கலருமே வீகன் லெதர் தான். அண்ட் வீகன் லெதர் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த வீகன் லெதர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா பம்ப் மேலேயுமே மேலே ஏற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயுமே கொஞ்சம் கர்வியாக இருக்குது. இன் அண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு லைட்டான ஃபோனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபோனே ஒரு லைட்டான ஃபோன் தான். 175 கிராம் கிட்ட வரும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் 5000 mAh பேட்டரிக்கு இது ரொம்பவே லைட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தாங்க. லுக் அண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேரியன்ட் பிடிச்சிருக்குன்றது வந்து சொல்லுங்க. மற்றபடி உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சாலிடான ஒரு ஃபோனை கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். சவுண்டுக்காக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. ஐரஸ் ஆடியோவும் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் மைக் செட்டப் இருக்கு. உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மேலே இருக்கு. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் தான் போட முடியும், வேற எக்ஸ்ட்ராலாம் மெமரி எல்லாம் போட முடியாது, மெமரி கார்டெலாம். அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோன் ஒன்று இருக்குது. பக்கத்தில் டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. பட் USB 2.0 தான். பக்கத்தில் இன்னொரு ஸ்பீக்கர் கிரில்லும் வந்து பார்க்கலாம். வலது பக்கமாக பவர் பட்டன், வால்யூம் ரொக்க கீ இருக்குது. அண்ட் அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோனுமே இருக்குது. IP68 இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. எப்படா பண்ணுறீங்க மோட்டோ, கலக்குறீங்க. சரி, ஓகே, IP68 இருக்கா, 15 5G பேண்டுமே இருக்குது, Wi-Fi 6மே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எது எப்படி பண்ணுறாங்களோ, மோட்டோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. POLED டிஸ்பிளே தான். உங்களுக்கு 6.67 இன்ச்க்கான டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸுமே இருக்குது. அண்ட் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ்லேருந்து 144 ஹெர்ட்ஸ்க்கு வந்து மாறுது. இது ஜஸ்ட் UIயில் மட்டுமே கிடையாது, ஒரு சில ஆப்புக்குமே அது 144 ஹெர்ட்ஸ் வர்றது யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. அதில் இன்னொரு ப்ளஸுமே இருக்குது. அது என்னன்றது நான் போக போக சொல்கிறேன். பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் இண்டோரில் பிரச்சனையே கிடையாது, அவுட்டோர்லையுமே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 1600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு சன்லைட், டைரக்ட் சன்லைட்ல பார்க்கும்போது கூட உங்களுக்கு நார்மல் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 நிட்ஸ் வரைக்குமே இருக்கு. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் தந்திருக்காங்க. கொஞ்சம் கீழே இருக்கு, இன்னும் கொஞ்சம் மேலே இருந்து தான் யூஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டா இருக்கும். பட் ஃபோனை பிடிக்கும்போது கொஞ்சம் சின்ன ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகுறதுனால அது கொஞ்சம் போக போக வந்து பழகிடுதுங்க. இன்னொன்று சொல்ல போனால் உங்களுக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்டர் டச்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் இருக்கான். மேலாம் தண்ணி பட்டுச்சுன்னா அது யூஸ் பண்ணுறது இப்போ நிறைய ஃபோனில் அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லதும் கூட. அண்ட் உங்களுக்கு யூடியூப்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ HDR-க்கான சப்போர்ட் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 7S Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் AnTuTu ஸ்கோர் ரன் பண்ணி பார்த்தோம், 5,60,000 கிட்ட வருது. சரி, இந்த செக்மெண்ட்ல 25,000 செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன்று Nothing Phone 2a, இன்னொன்று வந்து OnePlus Nord CE4. இந்த ரெண்டுத்தோட ஸ்கோரை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கோர் ரொம்பவே கம்மி தான். ஸோ இது ஒரு கேமிங் ஓரியன்டோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்றது இங்கேயே தெளிவாக தெரிஞ்சிடுது. சரிங்களா? அடுத்தபடியாக CPU throttlingless and 3D extreme thrusters நாங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது அதுலேயுமே 99.2% வருது. சூப்பர், நல்ல ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ எந்த அளவுக்கு இருந்ததுன்றது நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு 40 டிகிரி வரைக்கும் வந்து போச்சு. இது வெறும் ஃபேனை மட்டும் ரன் பண்ணி பார்க்கும்போது. வெளியிலலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணிங்கன்னா ஒரு 41 வரும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஓவர் ஹீட் வந்து வராது, லைட்டாக வார்ம்னஸ் மட்டும் ஃபீல் ஆகும். சரி, அப்படியே நீங்கள் கேம் விளையாடினா எந்த அளவுக்கு விளையாட முடியும் அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் BGMIயில் ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் உங்களால் ப்ளே பண்ண முடியுது. அண்ட் அல்ட்ரா HDR-ம் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டான கேம் பிளே வந்து நீங்கள் விளையாடிக்கலாம். அண்ட் அதில் ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. கூடவே இந்த RAM மற்றும் ஸ்டோரேஜ் டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4க்கான RAM டைப் கொடுத்துருக்காங்க. UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப் தான் இருக்கு. இது நம்ம ப்ரோ பார்க்கும் போதே இந்த ஸ்டோரேஜ் டைப்பை வச்சு தான் நிறைய விதமான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருந்தது. என்னடா இதை கொடுத்துருக்கீங்கன்றது போல. சரி, இதில் அது எப்படி தான் இருக்குன்றது போல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டெஸ்ட்டுமே வந்து ரன் பண்ணி பார்த்தோம். அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே வருதுங்க. சரி, இதுலயுமே நாங்கள் மற்ற ரெண்டு ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நத்திங்ல 73,000 வருது, OnePlusல 66,000 வருது. இந்த செக்மெண்ட்ன்றதுனால நாங்கள் அதை கம்பேர் பண்ணுறோம். பட்
ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுலையும் மாறுபடும். இந்த ஃபோனில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் இந்த அலோ யூஐ தான். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரோவில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது அண்ட் நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14 மேலே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இது வரைக்கும் சொல்லாதவங்க இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் 3 வருஷத்துக்கு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அது கொடுக்கறது நல்ல விஷயம். பட் மோட்டோரோலா எப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் வச்சு பார்க்கும்போது தடுமாறி மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வராங்களா இல்லை பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ ஃபோனெல்லாம் எப்படி கரெக்டான ப்ரைஸிங்கில் வச்சு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த அப்டேட்டையும் சொன்ன மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த யூஐலேயே இந்த மேட் வித் ஏஐன்லாம் ஒரு ஃபீச்சர் இருக்குது ப்ரோ. அதை பற்றி லாஸ்ட் டைமே பேசல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கலர் இதெல்லாம் வச்சு அந்த ஏஐ வந்து ஒரு சில இமேஜஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குன்னு சொன்னாங்க. அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது தான் நான் சொல்லியிருப்பேன். பட் அது எக்ஸைட் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. 99% மோக்கியாக தான் இருக்குது. ஸோ ரெடி ஃபார் என்ற ஃபீச்சர் இதுலையுமே இருக்குது. நீங்கள் வயர்டாவோ வயர்லெஸ்ஸாவோ உங்ககிட்ட கூடிய லேப்டாப் மற்றும் டிவியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணோம்னா அதுலேயுமே தாராளமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஆப்பை வந்து மாற்றி ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜ்னு சொல்லலாம். உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லேருந்து கேமரா யூஸ் பண்ணும்போது நார்மல் டைப் பண்ணும்போது எல்லாமே இருக்குது. பட் அது அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லும். ஏன்னா இதில் சோனி உடைய லைட் 700C சொல்லக்கூடிய அந்த சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கு OIS சப்போர்ட்டோட வருது, f1.8 அப்பச்சரோட. ரெண்டாவதாக 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் கொஞ்சம் பாருங்க. நிறைய இடங்கள்ல இமேஜ் குவாலிட்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸுமே நல்லா வருது, கலருமே இந்த வாட்டி நல்லா வந்து பாப்அப் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம ப்ரோவில் பார்த்து அதே கேமரா ஆப்டிமைசேஷன் இதுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது. பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாப்அப் ஆகுறதுனால கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சில டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் இருக்கும். மற்றபடி நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு விதமான போர்ட்ரேட் ஷாட் வந்து உங்களால் ஃபோக்கல் லென்த்தை மாற்றி எடுக்க முடியும். அந்த போர்ட்ரேட் ஷாட்டுமே நல்லா இருக்கு, எட்ஜ் டிரெக்ஷனுமே நல்லா இருக்கு, அண்ட் டெப்த்துமே வந்து பார்க்கிறதுக்கு நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த போர்ட்ரேட் ஷாட்ல நீங்க ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் இல்லாம ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்லாம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணணும் போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெப்த் மேப் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஃபோக்கஸ் ஆகுது, பேக்ல இருக்கிறது ஃபோக்கஸ் ஆகுது, நடுவில் எங்கேயாச்சும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணா இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு கேமராவா இருக்கும். இப்போ இந்த 3 ஃபோனுடைய கேமரா சாம்பிள்ஸுமே சைட் பை சைடு வச்சு உங்களுக்கு ஒரு குயிக் கம்பேரிசன் வந்து காமிச்சிடுறேன். செல்ஃபியில் எடுத்த உடனே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே OnePlus Nord CE4ல தாங்க அட்டகாசமா இருக்கு. நத்திங் டு ஏ ஒன்றுமே இல்லை. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H50 ஃபியூஷனில் ஓரளவுக்கு வந்து ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கு. பட் இதுவே ரியர் ஃபேசிங் கேமராவில் போனீங்கன்னா உங்களுக்கு Moto H50 ஃபியூஷன் சூப்பரான ஒரு ப்ராசஸிங் வந்து பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு ப்ராசஸிங்கும் வந்து பாருங்கள், அந்த ஸ்கின் டோன்லேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணியிருக்கு. செகண்ட் பொசிஷனில் OnePlus Nord CE4 இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலரை தூவி போட்டு வெள்ளை கலர் டிஷர்ட்டை ப்ளூ கலராக வந்து மாற்றி வச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கையிலிருந்து எல்லாமே வந்து வேற லெவல் கலரை எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே போல தான் எட்ஜ் டிரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் H50 Pro H50 ஃபியூஷன் ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸிங் வந்து பண்ணியிருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு நேச்சுரலான இமேஜாக வந்து தெரியுது அண்ட் எட்ஜ் டிரெக்ஷனும் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்கு. பட் OnePlus Nord CE4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவர் பூஸ்ட் பண்ணியிருக்கு. நத்திங் டு ஏ ரொம்பவே கம்மியான பூஸ்ட் வந்து பண்ணியிருக்கு, ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பேலன்ஸ்டாக உங்களுக்கு H50 ஃபியூஷனில் வந்து இருக்கு. அவுட்டோரில் இந்த மரத்துக்கிட்ட எடுத்த ஷாட்டில் எனக்கு OnePlus Nord CE4 வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து பேலன்ஸ் பண்ண மாதிரி தெரியுது. டிஷர்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் பாப்பப் ஆயிருக்கு, பட் ஃபேஸுமே வந்து கொஞ்சம் கிளியராக வந்து தெரியுது. அதே இடத்துல நீங்கள் ஒரு வேலை போர்ட்ரேட் ஷாட்டில் வந்து எடுத்திருந்தீங்கனாலுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல OnePlusக்கும் மோட்டோவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன். சரி, இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு பர்டிகுலர்லி எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் Nord CE4 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ கேமராவை தனியாக மோட்டோவை மட்டும் பார்க்கும்போது ஒரு நல்ல கேமரா மாதிரி தான் தெரியுது. பட் OnePlus சீன்குள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு சில இடத்துல பெட்டராக இருக்கு, இது ஒரு சில இடத்துல பெட்டராக இருக்கு. பட் ஓவராலாக உங்களுக்கு எது பர்டிகுலர்லி ஒரு பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்லன்னு சொல்வீங்க? OnePlus-ஆ மோட்டோவா? வீடியோ சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு 4K 30 fps சப்போர்ட் எல்லா கேமராலையுமே இருக்கு. நீங்க வீடியோ எடுக்கும் போதே லென்ஸ் மாத்தணும்னாலுமே மாத்திக்கக்கூடிய ஆப்ஷனுமே இதுல கொடுக்குறாங்க. ஆடியோ வீடியோ எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. ரியர் ஃபேசிங் கேமரால 4K எடுத்துட்டு இருக்கோம். டைரக்ட் சன்லைட் மேல பட்டுட்டு இருக்கு. இப்போ ஷேடோல போலாம். அப்படியே வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வந்து பாருங்க. பக்கத்துல வாங்க. இப்போ எப்படி இருக்கு, ஃபோக்கஸிங் எதில் நல்லா இருக்கு, ஆடியோ எதில் நல்லா ப்ராசஸ் பண்ணியிருக்கின்றதையும் சொல்லுங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ வீடியோலாம் இப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு இந்த 3 ஃபோனில் எது நல்லா இருக்குன்றது சொல்லுங்கள். நான் ஜஸ்ட் போய் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டியை பாருங்கள். இப்போ வெயிலில் போகிறோம், இப்போ ஏறும் போது அண்ட் உங்களுக்கு 1080p வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் தான் இருக்குது. OnePlus நத்திங்கில் உங்களுக்கு மோட்டோவில் மட்டும்தான் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஆடியோ வீடியோ எப்படி இருக்குது ப்ளஸ் இப்போ ஷேடோவில் போனதுக்கப்புறம்
எது நல்லா இருக்கு, எதுல vlog எடுத்தா நல்லா இருக்குன்றதையும் சொல்லுங்க. அண்ட் PD 3.0 சார்ஜர் அப்படின்றதுனால நீங்க அது சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்க அதையுமே இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ். கனெக்டிவிட்டிக்காக உங்களுக்கு Vivo 5G கான சப்போர்ட்டுமே வந்திருக்கு. நாங்க ஜியோல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இயர்பீஸ் உடைய கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. சரி, கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா அக்கா பேசுவாங்க. என்னன்னா இந்த செக்மெண்ட்ல இவ்வளவு ஸ்லிம்மான ப்ரொஃபைல்ல 3.5mm ஜாக் இருக்காது, இதுலயுமே இல்ல. ஆனா NFC மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா இந்த ஸ்மார்ட் போனை இவங்க 23,000 மற்றும் 25,000 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பிளஸ் எக்ஸ்ட்ராவா 2,000 வந்து உங்களுக்கு ICICI கார்டு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது EMI வாங்கினா மட்டும் தான். ஸோ நம்ம அந்த கார்டு டிஸ்கவுண்ட் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். 23,000-25,000 இது ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய விதமான பிரீமியமான விஷயங்களை இந்த செக்மெண்ட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி நமக்கு நத்திங் ஃபோன் 2A இருக்கு, OnePlus Nord C4 இருக்கு. ஆனா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்க OnePlus தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் நான் கேமரா பத்தியும் சொன்னேன் இல்லையா? ஸோ கேமராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி மோட்டோ அண்ட் OnePlus வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் வந்து போகுது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறத பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் மோட்டோ இந்த செக்மெண்ட்லயும் வேல்யூ ஃபார் மணியாக தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்ல ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? #SuperTT போட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.